வெல்கம் பேக் டு கோஜோ சென்சை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொய்கிமோ சீசன் 1 எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், நம்ம சேனலும் ஈஸியாகவே வளரும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் கதை புரியும். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஸோ பீரியட் அப்போ இந்த பசங்களாம் வந்துட்டு எந்த பொண்ணு க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே காயின்னு ஒரு பையனும் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஸோ ஹீரோயின் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்துட்டு இவன் ஆக்சுவலாக பார்த்து இருந்திருப்பான். ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா வாலிபால் வந்து மூஞ்சில் அடிக்குது. நம்ம ஹீரோயின் தான் அடிச்சிட்டா போல் இருக்குது. ஸோ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா விழுந்து சிரிக்கிறானுங்க. அடுத்த நாள் பார்த்தா திரும்பவும் போய் மன்னிப்பு கேட்குறா. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச புக்கு தான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இதில் வர கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ இதோட வால்யூம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஹீரோவோட தங்கச்சி இதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணும்போது ஹீரோயின் டக்குன்னு அட்டன் பண்ணிடுறா. என்னாச்சு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை தோணுச்சா தான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் கூட ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா உடனே அட்டன் பண்ணிட்டால அப்படின்ற போது சரி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடியே போகிறான். நம்ம ஹீரோயினும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளில வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ ஓடி வரானா. ஸோ ஓடியே அங்கேருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நான் கொஞ்சம் வேகமாக ஓடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுறான். நீ ஃபோன் அட்டன் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது காய் வந்து அந்த இடத்துக்கு வரான். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஸோ நான் இங்கே கடைக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் இவன் யார் அப்படின்னு கேட்கும்போது இவன் கிளாஸ்மேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ ரியோவோட அண்ணன் நான் தான் அப்படின்னு. சரி அந்த புக்கை நான் நாளைக்கு கிளாஸில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சிரிச்சு பேசுகிறத பார்த்து நம்ம ஹீரோ காண்டாங்கிறான். சரி ஓகே நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஃப்ரெண்டாக இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து முறைச்சி சொல்லிட்டு போகிறான். என்னடா இது, இந்த ஹீரோ பையன் கொஞ்சம் டெரராக தான் பாருக்கான் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி இந்தாங்க பிளாக் காஃபி அப்படின்னு ஹீரோயின் கொடுக்கும்போது அப்போனா உனக்கு ஞாபகம் இருக்கா நான் பிளாக் காஃபி தான் குடிப்பேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஏதோ சும்மா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஹீரோக்கு எனக்கு ஏன்னு தெரில ஹீரோயின் கூட அவன் பேசும்போது பயங்கர காண்டாகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா இந்தாப்பா நீ கேட்ட வால்யூம் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகும்போது ஆமாம் நீயும் அந்த ஹீரோ பையனும் ஏதாவது லவ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தெரியாதனமாக அந்த பக்கம் வந்துட்டேன் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஓகேம்மா ஓகே புரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நீ எதுவும் அந்த மாதிரி நினச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஹீரோ மேலே சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயினும் அச்சச்சோ போச்சு நாங்கள் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இருந்தாலும் சீரியஸாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னதை நம்ம ஹீரோயின் இப்போ தான் யோசிச்சே பார்க்குறா. ஸோ நைட் ஸ்டடிக்காக ஹீரோயின் வந்து ரியோ வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது செம்ம டவுட்டாக இருக்கும்போது நீ இதை என் அன்னைக்கிட்ட கேட்டுக்கோ அவன் நல்லா சொல்லி தருவான் அப்படின்ற மாதிரி வந்து ரியோ சொல்லிடுறாளா. உடனே நம்ம ஹீரோ பையனுக்கு பயங்கர ஹாப்பியா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அவளும் வெளில போயிடுறாளா. ஸோ இப்போ இவங்க 2 பேர் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வேறு மாதிரி திங்கிங் போயிட்டுருக்கு. ஆமாம் நீ அந்த காய் பையனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் ஏதோ ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பொண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த அளவு பெருசாக ஒன்றும் நினைக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுறா. பரவாயில்ல நீ என்னை பற்றி நினைக்கலனாலும் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசுறியா அதுவாச்சும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த காய் பையன் சீரியஸாக இருக்கான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்துட்டு ஆசையை வளர்த்திக்க வேணாம், நம்மளோட ஏஜ் டிஃப்ரென்ஸை பாருங்கள், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் என்னை வச்சு விளையாடுற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோ பையன் இவ்வளோ சேடாகி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சி சொல்லும்போது நான் எப்படி இப்படிலாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்படி பேசிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி அவங்க காலில் மட்டும்தான் பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சரி ஓகே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கும் போது ஸோ அடுத்த நாள் ரியோ கால் பண்ணி நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. ஸோ ஹீரோயின் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அடுத்த செகண்ட் ஆளை காணோம், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முன்னாடி சொல்லியிருப்பா. அதை நினச்சி ரியோவும் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே பார்த்தா ஏய் உன்னை பார்க்குறக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி உள்ளே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஸோ அவங்க அம்மாவும் ஹீரோவும் ரொம்ப நேரமாக வெளியில் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்திருக்காங்க. சரி ஓகே உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு. ஸோ நான் டேப்லெட்ஸு அப்புறம் வந்துட்டு
ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோட வந்து ஆன் பண்ணி வச்சு, ஏன்னா நம்ம ஹீரோவே அறியாமல் எதையும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கிறத கொடுக்கும்போது அவ்வளோ சாப்பிட்டு நல்லா இருக்குன்றா. ஸோ நான் கொடுத்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீ வந்துட்டு இந்தா உனக்கு இந்த கைடை நானே ரெடி பண்ணேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெடி தான் பண்ணேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஹாப்பி ஆகிறா. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு சிரிச்சிடுறா. ஸோ சிரிச்சிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அன்றைக்கி நடந்ததுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்களோட ஃபீலிங்ஸை நான் அன்றைக்கி ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நீங்கள் லவ் அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அப்போல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. சரி அப்படியே இரு, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த கேமரா உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு கிட்ட இது வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ நல்லா தூங்கிடுறா. ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஹர்ட் ஆகிருப்பேன்னு சொல்லி நீ ரொம்பவே கவலைப்பட்டிருக்க. அதனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இன்னும் உன் மேலே இருக்க லவ் அதிகமாக தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்த டெஸ்ட்லாம் 92 வாங்கியிருக்கா. ஸோ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கைடு தான். அதை ஹீரோ பையன் ரெடி பண்ணி கொடுத்தனால தான் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேனா. பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. எங்கள் ஹீரோவோட ஆஃபீஸில் ஒருத்தன், என்னாச்சு இப்போலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட்லாம் சிரிக்கவே மாட்டீங்க, இப்போலாம் அடிக்கடி சிரிக்கிறீங்களே, சிரிச்சா நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு சில பேர் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் லைஃபே மொத்தமாக மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் ரெடி பண்ணி கொடுத்ததை வச்சு இப்போ அவள் நல்ல மார்க் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம சேனல் வந்து வளரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ அண்டர் ரேட்டட் அனிமேஸ்லாம் நம்ம கண்டிப்பாக போடுறோம். அதுவும் மெயினாக என் சேனலில் லவ் அனிமே மட்டும்தான் நான் போடுவேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச லவ் அனிமே ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.